கடைசி காலங்களில் தேவன் கிரியை செய்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கிறிஸ்டோபனி வருகிறது. அது கிறிஸ்டோபனி அல்ல, தியோபனி. கர்த்தருடைய தூதனானவராக நகலாக்கி ஒளியின் தூதனுடைய வேஷம். இப்ப விளங்குதா? அநேகர் அசலுக்கும் நகலுக்கும் வித்தியாசம் தெரியாமல் ஏமாந்து கொண்டிருக்கிறார். இப்ப இந்த கடைசி காலத்துல என்ன நடந்து கொண்டிருக்கிறது? இப்போ இந்த நாட்களிலே, நேற்று நான் பேசும் பொழுது, நான் இஸ்ரவேலில் இருக்கும் பொழுது, நான் மே மாதம் இருக்கும் பொழுது பிரான்ஸ்ல இருந்து பாஸ்டர் ஆபேல் அழைத்து எனக்கு சொல்லுகிறார், பாஸ்டர் எங்க இருக்கிறீங்க? எருசலேம்ல இருக்கிறோம். என்ன செய்றீங்க? நானும் என் மகளும் வந்தோம் இந்த லாண்ட்ரேட்டில் உடை கழுவ. ஐயோ பாஸ்டர், அங்கே குண்டு விழுந்து கொண்டிருக்கிறது என்று இங்கே காட்டுகிறார்கள் என்று. அப்போ நானும் என் மகளும் வானத்தை அண்ணாந்து பார்த்தோம், எங்கிருந்து விழுகிறது என்று. அப்புறம் கடந்த மாதம் இஸ்ரவேலில் இருக்கும் பொழுது சுவிட்சர்லாந்தில் இருந்து பாஸ்டர் அருட்சன் எடுத்து, பாஸ்டர் எங்க இருக்கிறீங்க? இஸ்ரவேல்ல, டெல் அவீவ்ல இருக்கிறோம். ஐயோ, அங்க எல்லாம் குண்டு விழுகுது, எல்லாம் ஓடுறாங்க, பதுங்கு குழிகளை நோக்கி ஓடுகிறார்கள். அப்படியா? நான் கிரவுன் பிளாசா ஹோட்டலின் 21வது மாடியில் இருக்கிறேன். அங்கிருந்து பார்க்க முழு டெல் அவீவ், அங்கே கடல் யோப்பா வரை தெரியும். அப்போ சொன்ன, அந்த டிவியில காட்டுகிற நியூஸை கொஞ்சம் காட்டுங்கள் என்று அவர் காட்டினார். நான் இருக்கிற அதே ஹஷல்லோம், டெல் அவீவ் ஹஷல்லோம் என்ற இடத்திலே தான் அந்த குண்டு விழுந்து கொண்டிருக்கிறது. மக்கள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அங்கே டிவியிலே. அப்புறம் இவருக்கு நான் காட்டினேன் எவ்வளவு பொய் சொல்லுகிறார்கள் என்று. இப்போ இன்று நீங்கள் இப்படியெல்லாம் வர முடியாது, ரெட் அலர்ட், நேற்றை விட இன்று பயங்கரமா இருக்கும் என்று செய்திகள் சொன்னார்கள் அல்லவா? இப்போ தெரிகிறதா செய்திகளை நம்பக்கூடாது என்று? சந்தோஷமா இருக்கிறீங்களா? இது கடைசி கால உபதேசம் சம்பந்தமான பாடங்கள், நேற்றும் இன்றும் நாளையும். அப்போ நேற்று அத்திமரத்தோடு இஸ்ரவேலை ஒப்பிட்டு ஆண்டவர் மத்தேயு 24 பேசின அந்த வசனத்தின் அடிப்படையிலே பல விவரங்களை நான் கொடுத்தேன். அப்போ சிலர் சொன்னார்கள், எனக்கு கிடைத்த தகவல்களின்படி அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டதாக சொன்னார்கள். அப்போ நேற்று வந்தவர்கள் எத்தனை பேர், அல்லது நேரலையில் இதை கேட்டு விட்டு வந்தவர்களும் இருப்பீர்கள், எத்தனை பேர் சொல்லுவீர்கள் நிறைய விஷயங்கள் புதிதாக இருந்தன என்று? பிரைஸ் காட். ஆனால் இதில் என்ன மர்மம் என்றால், இன்றைக்கும் நான் பேச போகிற பல விஷயங்களிலே பல விஷயங்கள் நீங்கள் இப்பொழுதுதான் முதல் தடவையாக கேள்விப்படுகிறீர்களா இருக்கும். அதற்கு காரணம் என்னவென்றால், கடைசி காலம் என்று சொல்லும் பொழுது நாம் ஒரு வட்டத்துக்குள்ளேயே இருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். கடைசி காலத்தில் தேவன் கிரியை செய்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அநேகமாயிரம் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், அதை யாரும் மறுக்க முடியாது. உபத்திரவங்களுக்குள்ளே போய் கொண்டிருக்கிறார்கள், உபத்திரவங்களுக்குள்ளே சபை வளர்ந்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவர்களே வாழ முடியாத சீனா போன்ற நாடுகளிலே கூட எத்தனையோ லட்சக்கணக்கானோர் ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்படுகிறார்கள், தெரியுமா? எனவே சுவிசேஷம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. தேவன் அபரிமிதமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த கடைசி காலத்திலே பிசாசு எப்படி வேலை செய்கிறான் என்பதனை பார்க்க தவறி விடுகிறோம். பிசாசு 2 விதங்களிலே வேலை செய்கிறான். வேதம் சொல்லுகிறது, ஒன்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாமோ என்று பார்த்து கொண்டிருக்கிறான். எனவே ஒரு சிங்கம் கர்ச்சிக்கும் பொழுது அது நன்றாய் தெரியும், அப்படித்தானே? ஆகவே பிசாசு வெளிப்படையாய் கிரியை செய்வதை ஊழியக்காரர்கள், வேத ஆசிரியர்கள், வேத ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வு செய்கிறார்கள், கவனிக்கிறார்கள், அதை உபதேசிக்கிறார்கள். ஆனால் 2 கொரிந்தியர் 11 அவன் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை போடுவான் என்று சொல்லி இருக்கிறது. ஓரளவுக்கு அந்த தாற்பயத்தை புரிந்து கொண்டிருக்கிறார்கள், நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் ஒரு ஒளியின் தூதனுடைய வேஷத்தை போடுவது என்பது எவ்வளவு ஆழமானது, எவ்வளவு
பயங்கரமானது என்று அநேகருக்கு புரிய மாட்டேன் என்கிறது நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். எத்தனை பேர் வேதாகம கல்லூரிகளுக்கு போய் அல்லது ஏதோ ஒரு விதத்திலே இறையியல் படித்தவர்கள் இருக்கிறீர்கள்? கையை தூக்கி காட்டுங்க. தியாலஜி. ஓகே, இந்த உங்களுக்கு நான் 2 சொற்களை, இறையியல் சொற்களை சொல்லுகிறேன், பரிச்சயமா என்று பாருங்கள். ஒன்று தியோஃபனி. தியோஃபனி என்பார்கள். எத்தனை பேருக்கு அந்த சொல் பரிச்சயம்? தேயோஸ் கிரேக்க மொழியிலே தேவன், ஃபோனோஸ் சப்தம், ஒலி அல்லது ஒரு சாயல். பழைய ஏற்பாட்டிலே தேவன் நேரடியாய் பேசாமல் மறைமுகமாய் பேசும், வெளிப்படும் சம்பவங்களுக்கு தியோஃபனி என்று இறையியலில் அழைக்கிறோம். அதில் ஒரு மிகவும் பிரபலமான தியோஃபனி தான் எரிகிற செடியிலே மோசேக்கு தேவன் வெளிப்பட்டது. அது ஒரு தியோஃபனி. இன்னொரு பதம் கிறிஸ்டோபனி. கிறிஸ்டோபனி. கிறிஸ்டோபனி என்றால் திரித்துவத்தின் 2வது நபராகிய இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டிலே வெளிப்படுவது. அவர்களுக்கு திருத்துவம் தெரியாது, திருத்துவத்தின் 2வது நபரை தெரியாது. அவர் இயேசுவாக வெளிப்பட முடியாது. அப்போ எத்தனை பேர், என்னடா இந்த ஆள் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கான். நான் யோபு புத்தகத்தை பற்றி 6 பாகங்களால் கற்றுக் கொடுத்திருக்கிறேன் தமிழிலே. யாராவது பார்த்தவர்கள் இருக்கிறீர்களா? கையை தூக்கி காட்டுங்க. வாவ்! யோபு புத்தகத்திலே, அந்த புத்தகத்தை அதை படிப்பதை பார்த்தவர்களுக்கு ஆவி ஆத்துமா சர்ரம் இடம் மாறி போனது என்றார்கள். யோபுவின் 3 நண்பர்கள் வருகிறார்கள். பிற்பாடு 4வதாய் ஒரு நபர் வருகிறார். அவருடைய பெயர் எலிஹூ. அந்த எலிஹூ இயேசு என்பதனை நான் தெளிவுபடுத்தி கற்றுக் கொடுத்திருப்பேன். யோபு புத்தகத்தில் இயேசுவா என்று நீங்கள் கேட்கலாம். அந்த பாடத்தை நீங்கள் பார்த்தால் யூடியூபில் இருக்கிறது. நான் தைரியமாக இந்த சபையில என்னுடைய அந்த பிரசங்கம் யூடியூபில் இருக்கிறது, இந்த பிரசங்கம் யூடியூபில் இருக்கிறது என்று சொல்வதற்கு காரணம், உங்கள் பாஸ்டர் என்னுடைய செய்திகளை பார்ப்பதற்கு உங்களை அனுமதித்திருக்கிறார். அப்படிதானே? அதனால் தான் சொல்லுகிறேன். அதிலே எலிஹூ என்று வருகின்ற அந்த கதாபாத்திரம் இயேசு. அது ஒரு கிறிஸ்டோபனி. மனோவா ஞாபகம் இருக்கிறதா? மனோவாவை தேவன் வந்து சந்திக்கிறார். அதுவும் இயேசு தான். உனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவனை நீ இப்படி வளர்க்க வேண்டும் என்று சிம்சோனை பற்றி பேசுகிறார். அப்புறம் கிதியோனை வந்து சந்திக்கிறார் திராட்சை ஆலையிலே. பலவானே, பலசாலியே என்று. அந்த இடத்திலும் வந்தவர் இயேசு தான். அது ஒரு கிறிஸ்டோபனி. அப்புறம் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கின்ற அனனியா, மிஷாவேல், அசரியாவை எரிகிற அக்கினி சூளையிலே போட்ட பொழுது 4வதாய் ஒரு நபர் காணப்பட்டார். அவர் யார்? இயேசு கிறிஸ்டோபனி. யாக்கோபு பெத்தேலிலே வைத்து போராடினது திருத்துவத்தின் 2வது நபராகிய இயேசுவோடு கிறிஸ்டோபனி. இப்படி பழைய ஏற்பாட்டிலே கிறிஸ்டோபனி வருகிறது. ஒரு பயங்கர விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க பார்க்கிறேன். கிறிஸ்டோபனி வருகிறது. அப்போ கிறிஸ்டோபனி, தியோபனி பிரச்சனை இல்லை. தியோபனி என்பது அந்த எரிகிற செடி அல்லது மேகம், மகிமையின் மேகம். பாடுவீங்களே, மேகமே மகிமையின் மேகம். அப்போ சாலமோன் தேவாலயத்தை பிரதிஷ்டை பண்ணும் பொழுது தேவனுடைய பிரசன்னம் எப்படி இறங்கியது? மேகமாய் இறங்குற. அது கிறிஸ்டோபனி அல்ல, தியோபனி. அப்போ அதை நம்புவதற்கு யாருக்கும் ஒரு பிரச்சனை கிடையாது. அங்கே ஹொரேவ் மலையிலே கீழே சீனாய் மக்கள் நிற்கும் பொழுது அக்கினியாய் தேவனுடைய பிரசன்னம் வந்தது. தியோபனி. 1 ராஜாக்கள் 18:38 எலியா பலிபீடத்தில், கர்மேல் மலையிலே பலிபீடத்தின் போது அக்கினி வந்து பட்சித்தது. தியோபனி. இப்படி தியோபனி மக்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் கிறிஸ்டோபனி பிரச்சனை.
ஏன் கிறிஸ்டோபனி பிரச்சனை என்றால், ஒரு நபராய் வருகிறார் தேவன். ஆபிரகாமை சந்திக்க 3 பேர் வருகிறார்கள். அதுல 2 பேர் உண்மையாய் தேவதூதர்கள், ஒருவர் இயேசு. அப்போ அது ஒரு கிறிஸ்டோபனி, தியோபனி அல்ல, கிறிஸ்டோபனி. இப்படி கிறிஸ்டோபனியாய் இயேசு பழைய ஏற்பாட்டிலே வந்த பொழுது மக்கள் புரிந்து கொள்வதற்கு அவருக்கு வழங்கப்பட்ட பெயர் கர்த்தருடைய தூதனானவர். ஆமாவா இல்லையா? கர்த்தருடைய தூதனானவர். அப்போ தேவன் கர்த்தருடைய தூதனானவராக வெளிப்பட்டதை நகலாக்கி காப்பி பண்ணி சாத்தான் எடுக்கிற நடவடிக்கை தான் ஒளியின் தூதனுடைய வேஷம். இப்ப விளங்குதா? அதாவது தேவனுடைய கிறிஸ்டோபனிக்கு சாத்தானுடைய பிரதியாக்கம் என்ன? ஒளியின் தூதனுடைய வேஷம். அப்படியானால் தேவன் என்ன என்ன செய்கிறாரோ அவ்வளவையும் இவன் செய்வான், ஒரு நகலாக செய்வான். ஆனால் அவன் எவ்வளவு பெரிய திறமைசாலி என்றால், அநேகர் அசலுக்கும் நகலுக்கும் வித்தியாசம் தெரியாமல் ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டிலும் அப்படித்தான், பழைய ஏற்பாட்டிலும் ஏமாந்தார்கள். இயேசு வந்த போன பிறகும் ஏமாறுகிறார்கள். இன்று நான் விஷயத்துக்குள்ளே இறங்குவதற்கு முன் சில துரதிருஷ்டவசமான விஷயங்களை சொல்லுகிறேன். நான் சொல்வது உண்மையா இல்லையா என்று பாருங்கள். அற்புத அடையாளங்களை பாருங்கள். அன்று நைல் நதி ஓரத்திலே மோசே தூக்கி தனது கோலை போடுகிறார், சர்ப்பமாய் மாறுகிறது. அதை பார்த்தவர்கள் ஆடி போனார்கள். ஆனால் பார்வோனுடைய அந்த பூசாரிகளும் தங்கள் கோல்களை போட அந்த கோல்கள் சர்ப்பங்களாய் மாறின. அப்ப கோலை தரையில போட்டு சர்ப்பமாக்குகின்ற அந்த வித்தை அவர்களுக்கு தெரியும். மோசே மூலம் தேவன் செய்தது வித்தை அல்ல, விந்தை. விந்தை என்றால் வியக்கத்தகு அற்புதம். ஆனால் அந்த விந்தையை ஒரு வித்தையாக பிசாசு காட்டி தன்னாலும் முடியும் என்பது போல ஒரு நாடகம் நடத்தினான். அன்று தொட்டு இன்று வரை அவனும் அற்புதம் செய்கிறான். கோலை சர்ப்பமாக்க தெரிந்த சாத்தானுக்கு நோய்களை சுகமாக்க தெரியாதா? இன்றைக்கு அற்புத அடையாளங்கள் செய்து மக்களை ஏமாற்றுகிறான். அவனுடைய வேஷத்தின் வெற்றி எந்த அளவு என்றால், சபைகளுக்குள்ளே வந்து ஒளியின் தூதனுடைய வேஷத்தை போட்டு சில ஊழியக்காரர்கள் என்ற பெயர் பெற்ற சில மக்களை கொண்டே அற்புதங்கள் செய்து அப்பாவி கிறிஸ்தவர்களையும் அப்பாவி பொது ஜனங்களையும் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான். இது நடக்கிறதா இல்லையா? இந்தியாவிலே நடக்கிறது, இலங்கையிலே நடக்கிறது. அப்ப என்ன பிரச்சனை என்றால், அங்கே போனேன், அற்புதம் நடந்தது, அங்கு போனேன், என் ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார், அவர் இயேசுவின் நாமத்திலே தான் அவர்கள் எல்லாம் செய்கிறார்கள். ஐயோ, இங்கே உங்கள் நாட்டிலே, உங்கள் ஊரிலே, மதுரையிலே ஒரு கள்ளன் சினிமா பாட்டை பாடி மக்களை ஆராதித்துக் கொண்டிருக்கிறான் அல்லவா? ஒருவேளை அவனோ அவனை சார்ந்தவர்களோ இந்த செய்தியை பார்த்தால், கொஞ்சம் வாங்கலேடா ஸ்ரீலங்காவுக்கு, ஒரு வழி பண்ணிடுறேன்னா, எரிச்சலா இருக்கிறது. அப்போ இதெல்லாம் எப்படி? அப்போ அதிலே அவன் பண்ணுகிற கூத்தை பார்க்கும் பொழுது, எனக்கு அவன் பண்ணுகிற கூத்தை பார்க்கும் பொழுது கோபம் வந்தது. ஆனால் அவனால் ஏமாற்றப்பட்ட மக்கள் நடந்து கொள்கிற விதத்தை பார்க்கும் பொழுது பரிதாபமாய் இருக்கிறது. சினிமா பாட்டை பாடுகிறான், கைகளை தூக்கி ஆராதித்துக் கொண்டு பாடுகிறார்கள். அற்புத அடையாளங்கள், சாட்சிகள். அந்த விசுவாசிகளை பார்த்து, அவனை பற்றி மாத்திரம் நான் பேசவில்லை, இந்த கள்ள உபதேசங்கள் இருக்கின்ற சபைகளில் இருக்கிற
இந்த மக்கள் இடத்துல போய் கேளுங்கள், எத்தனை சாட்சிகள் சொல்லுவார்கள், எத்தனை சாட்சிகள் சொல்லுவார்கள். இலங்கையிலே ஒரு கள்ள உபதேசி பயங்கரமாய் வளர்ந்து கொண்டு வருகிறான். அப்போ ஒருவர் சாட்சி சொல்லுகிறார். ஒரு 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 இருங்க சொல்றேன். ஒன்று 17 வருஷம் அல்லது 27 வருஷம் ஊழியம் செய்த ஒரு ஊழியக்காரர். எனக்கு அது 17 வருஷமா 27 வருஷமா என்று மறந்து போய்விட்டது. அவர் சாட்சி சொல்லுகிறார், 27 வருஷங்களாக நான் ஊழியத்திலே ஆண்டவரிடத்தில் கேட்டு 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 பெற்றுக்கொள்ள முடியாததை இந்த ஊழியரிடத்தில் கேட்டேன், கிடைத்தது என்று அந்த கள்ள உபதேசியின் பின்னால் போகிறான். அங்கு ஆயிரக்கணக்கானோர் போகிறார்கள். அப்போ அந்த மக்களிடத்தில் கேட்டால் அவர்கள் சொல்லுகிறார்கள், பலர் சொல்லுகிறார்கள், நாங்களும் நல்ல நல்ல சபைகள் என்று நினைத்து பல சபைகளுக்கு போனோம், ஜெபித்தோம், ஒன்றும் நடக்கவில்லை, இங்கு வந்தோம், அற்புதம் நடந்தது. அப்போ சாத்தான் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை போட்டுக்கொண்டு அவன் மக்களை ஏமாற்றுகிறான். ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் கற்பனை செய்ய வேண்டும். தேவ தூதர்கள் மனுஷர்களை விட கொஞ்சம் பெரியவர்கள், அப்படித்தானே? மனுஷன் என்பவன் தேவ தூதரிலும் சற்று சிறியவன். வெரி குட். தேவன் தேவ தூதர்களிலும் பெரியவர், ஏனென்றால் அவர்தான் தேவ தூதர்களை உண்டாக்குகிறார். இப்ப இந்த சபையை கற்பனை பண்ணுவோம். தேவன் தன்னுடைய நிலைமையிலிருந்து இறங்கி தேவ தூதனுடைய நிலைக்கு தன்னை இறக்கி மனுஷனை விட கொஞ்சம் அதிகமான தேவ தூதன் என்கின்ற கர்த்தருடைய தூதனானவர் என்கின்ற வெளிப்பாட்டில் கிறிஸ்டோபனியை வழங்கினார். ஓகே, புரியுதா? அவர் அங்கிருந்து அந்த லெவல்ல இருந்து ஒரு படி இறங்கி தூதர்களோட லெவலுக்கு வந்து கிறிஸ்டோபனி ஆக்குகிறார். அப்ப இந்த இடத்துல கிறிஸ்டோபனி கர்த்தருடைய தூதனானவர். சாத்தான் என்ன பண்ணுகிறான்? கீழே இருந்து மனுஷனை விட ஒரு படி மேலே வந்தது போல நடித்து, உண்மையில் அவன் மனுஷனை விட ஒரு படி மேலே இருந்தவன், தூதனாய் இருந்த போது, ஆனால் அதிலிருந்து தள்ளப்பட்டு விட்டான். இப்போ சாத்தான் மனுஷனை விட உயரத்தில் இருக்கிறானா, மனுஷனுடைய நிலைமையில் இருக்கிறானா, அல்லது மனுஷனை விட கீழே இருக்கிறானா? சொல்லுங்க. கீழே, நமது கால்களுக்கு கீழே இருக்கிறான். நமது கால்களுக்கு கீழே அங்கிருந்து நடித்து மனுஷனை விட ஒருபடி மேலே மேலே வந்தது போல ஒளியின் தூதனுடைய வேஷத்தை போட்டுக்கொண்டு இந்த பக்கத்தில் நிற்கிறான். அப்ப இந்த கடைசி காலத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? தேவன் தன்னை தாழ்த்தி நம்மை உயர்த்துகிறார். சாத்தான் தன்னை உயர்த்தி நம்மை தாழ்த்துகிறான். இதுதான் அசலுக்கும் நகலுக்கும் இடையில் இருக்கிற பயங்கர வித்தியாசம். எனவே இந்த கடைசி காலத்திலே இந்த பாடங்களை கேட்கிற உங்களுக்கு ஓரளவுக்கு இனி இந்த நகலின் தன்மை புரிய ஆரம்பிக்கும். ஆனா நான் என்ன அவதானிக்கிறேன் தெரியுமா? அரசாங்கங்களிலே சரி, வியாபாரங்களிலே சரி, சபைகளிலே சரி, பொதுவான வெளி இடங்களிலே சரி, வேலை தளங்களிலே சரி, வீடுகளுக்குள்ளே சரி, எல்லா இடத்திலும் சாத்தானுடைய நகலை காண்கிறேன். ஏன் தெரியுமா? சொல்லுவார்கள், ஒரு விளக்கு அணைய முன்பு பிரகாசமாய் எரியுமா. கடைசி காலத்தை பற்றி ஆண்டவருக்கு அடுத்தபடியாக அதிகமாய் அறிந்திருப்பவன் யார்? பிசாசு. அவன் கடைசி காலத்தை பற்றி அவன் அறிந்திருக்கின்ற அளவுக்கு எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. அப்ப அவனுக்கு அவனுடைய முடிவு தெரியுமா இல்லையா? இன்னும் கொஞ்ச காலம் தானடா இருக்கிறது, இந்த கடைசி கொஞ்ச காலத்தில் முடிந்தளவு ஆடி தீர்த்து விடுவோம் என்று ஆடுகிறான்.
ஆகவே அன்பானவர்களே, இன்று நான் உங்களுக்கு இந்த கடைசி காலத்தில் சில நகல்களை எப்படி இந்த சாத்தான் பிரயோகப்படுத்துகிறான் என்று காட்டி கொடுக்க போகிறேன், உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதை எங்கிருந்து தொடங்க போகிறேன் என்றால், அந்த முதலாவது படத்தை போடுங்க, அந்த ஹீப்ரூ வேர்டோட இருக்கும். ஒரு அழகான ஒரு வசனத்தோடு நான் உங்களுக்கு இதை காட்டப் போகிறேன். எபிரேய மொழி தெரிந்தவர்கள் நீங்கள் இருக்கலாம், யாராவது உங்களுக்கு இதை பார்த்தால் உங்களுக்கு தெரியும். அட்டிக் யோமின், அட்டிக் யோமின் என்றால், அட்டிக் என்றால் அதற்கெல்லாம் முன்பு 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 என்ற அர்த்தம். யோமின் என்றால் நாட்கள் என்று அர்த்தம். இந்த எபிரேய பதம் வேதத்திலே 3 இடங்களில் வருகின்றன. அந்த 3 வசனங்களையும் நான் சொல்ல போகிறேன், நீங்கள் வாசிக்க போகிறீர்கள். ஆனால் நான் தமிழ் வேதத்திலே பார்த்தேன், வருவதற்கு முன்பு பார்த்தேன். தமிழிலே மொழிபெயர்ப்பிலே ஒரு சின்ன கோளாறு இருக்கிறது. நீண்ட ஆயுசுள்ளவர் என்று இருக்கிறது. நீண்ட ஆயுசு என்பது எதிர்காலத்தை அல்லவா குறிக்கும், ஆமாவா இல்லையா? ஆயுசு என்பது கடந்த காலம் அல்ல, எதிர்காலம். நீண்ட ஆயுசு உள்ளவர் என்றால் நித்திய எதிர்காலத்தை குறிக்கும். ஆனால் அட்டிக் யோமின் என்பது நித்திய கடந்த காலத்தை தான் குறிக்கும். விளங்குதா? நித்திய கடந்த காலத்தை குறிக்கும். தலை கீழே மொழிபெயர்த்து வச்சிருக்காங்க. எனவே பரவாயில்லை சிஸ்டர், நீங்கள் முதலாவது வாசிக்க வேண்டிய வசனம் தானியேல் 7ஆம் அதிகாரம். இந்த 7ஆம் அதிகாரத்தில் தான் 3 சந்தர்ப்பங்களும் வருகின்றன. முதலாவது 9வது வசனத்தை வாசியுங்கள். 7:9 தானியேல். நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது, நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். அதுதான் நீண்ட ஆயுசுள்ளவர் என்று வருகிறதே, அதுதான் இந்த சொல். அந்த முழு வசனத்தை வாசிப்பேன். ஏனென்றால் இந்த வசனத்தை நான் பேசுவதற்கு தேவையான அளவு வாசித்து விட்டீர்கள். ஆனால் சாத்தானை கொஞ்சம் கடுப்பேற்றுவதற்கு இதை முழு வசனத்தையும் வாசிப்போம். இந்த மாதிரி வசனங்களை பப்ளிக் ரீடிங் ஆஃப் ஸ்கிரிப்சர் வாசிக்கும் போது சாத்தானும் இந்த மீட்டிங்ஸுக்கு வந்திருக்கான், தெரியுமா உங்களுக்கு? அவர் வந்திருக்காரு, இவன் என்ன சொல்றான்னு பாப்போம்ட்டு. மாப்பிள்ள கேட்கட்டும், வாசிங்க. நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது, நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையை போலவும், அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போல துப்புரவாகவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்கினி ஜுவாலையும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாயிருந்தது. ஒரு பெரிய ஒரு ஹல்லேலூயா போடுங்க. இதுதான் நமது ஆண்டவர், இதுதான் நமது ஆண்டவர். அப்போ இந்த அட்டிக் யோமின் என்பதன் அர்த்தம் என்னவென்றால், நாட்கள் உருவாக முன்னே, நாட்கள் உருவாக முன்னே இருந்தவர். உண்மை அல்லவா? நமது தேவன் நித்திய கடந்த காலத்தை சேர்ந்தவர். அவர்தான் நாட்களையே உண்டாக்கினார். அப்போ அடுத்து 13வது வசனத்தை வாசியுங்கள். ராதரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில், இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவர் இடம் மட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். இந்த இடத்துல திருத்துவத்தின் 2வது நபரும் வந்து விட்டார். அவர் வரும் பொழுது இந்த நீடிய ஆயுசுள்ளவர் என்று இருக்கிறது. ஆங்கிலத்தில் பாருங்கள் எவ்வளவு அழகாக ஏன்ஷியன்ட் ஆஃப் டேஸ் என்று இருக்கிறது. யாராவது நீங்கள் ரான் கெனோலியனுடைய பாடல்களை பார்க்கிறவர்கள் இருந்தால் ஒரு அழகான பாடல் இருக்கிறது, ஏன்ஷியன்ட் ஆஃப் டேஸ். சரி, 21வது வசனத்தையும் வாசியுங்கள். நீண்ட ஆயுசுள்ளவர் வருமட்டாகவும் நியாய விசாரிப்பு உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட்டு பரிசுத்தவான்கள் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் காலம் வருமட்டாகவும். அதாவது இந்த இடத்திலே இயேசுவை பற்றி தான் நீண்ட ஆயுசுள்ளவர் என்று சொல்லப்படுகிறது. எனவே இந்த தானியேல் புத்தகத்திலே இந்த 3 இடங்களிலே மாத்திரம் தான் முழு வேதத்திலும் இந்த அட்டிக் யோமின் என்கின்ற அந்த பதம் வருகிறது. இந்த பதத்தை பார்க்கும் பொழுது அதனுடைய அர்த்தம் புரிந்தவர்களுக்கு புல் அரிக்கும். அதனால்தான் முழு வசனத்தையும் வாசிக்க சொன்னேன்னா,
அதே நேரம் அந்த அர்த்தத்தை புரிந்து வைத்திருக்கின்ற சாத்தானுக்கு ரொம்ப சங்கடமாய் இருக்கும். ஆனால் அந்த பயல் ஒரு நகலாக்குபவன் அல்லவா? அவனுக்கும் ஆசை தானும் கிட்டத்தட்ட அப்படித்தான் என்று காட்டுவதற்கு. ஆனால் அவன் அப்படியா அல்ல. அவன் சிருஷ்டிக்கப்பட்டவன், அவன் உண்டாக்கப்பட்டவன். ஆகவே அவன் ஒருபோதும் நாட்களுக்கு முன்னே நான் இருந்தேன் என்று அவனால் சொல்ல முடியாது. ஆனால் புராதனங்களின் தெய்வம் என்று தன்னை அழைத்துக் கொள்வதில் அவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அதாவது ஏன்ஷியன்ட் ஆஃப் டேஸ், இந்த நாட்களுக்கெல்லாம் முந்தினவர் என்கின்ற பதத்துக்கு இவர் கொஞ்சம் நெருங்கி விட்டாராம். அதனால் நீங்கள் எந்த மதத்தை எடுத்து பாருங்கள், எந்த மதத்தை எடுத்து பாருங்கள், இந்தியாவில் இருக்கின்ற மதங்களா இருக்கட்டும், இலங்கையில் இருக்கின்ற மதங்களா இருக்கட்டும், சீனாவில் இருக்கின்ற மதங்களா இருக்கட்டும், ஏன் செவ்விந்தியர்களுடைய மதங்கள், அமாரிஸினுடைய மதங்கள் நியூசிலாண்டிலே, அபாரிஜின்ஸினுடைய மதங்கள் ஆஸ்திரேலியாவிலே, நீங்கள் இந்த மதங்களை எல்லாம் பார்த்தால் புராதனங்களுக்கு பல ஆழமான முக்கியத்துவங்கள் கொடுப்பார்கள். இப்போ இலங்கை ஒரு பௌத்த நாடு அல்லவா? அப்போ அங்கே பாஞ்சாலைகள் உண்டு, பௌத்த வணக்கஸ்தலங்கள் உண்டு. அதிலே மிகவும் பெயர் பெற்ற வணக்கஸ்தலங்கள் புராதன வணக்கஸ்தலங்கள் என்று எழுதப்பட்டிருக்கும். அப்போ இந்த வணக்கஸ்தலம் 2000 வருடங்களுக்கு முந்தினது, 2500 வருடங்களுக்கு முந்தினது. அதுபோல வேறு சில தேசங்களிலும், ஏன் உங்கள் நாட்டிலும் கூட சில கோயில்களுக்கு புராதன கோயில், பண்டைய கோயில் என்ற ஒரு பாரிய மதிப்பு வழங்கப்படும். நான் சொல்வது உண்மையா இல்லையா? இப்ப விளங்குகிறதா? ஏன் என்று சாத்தானுக்கு வேண்டும் நான் பழைய ஆள், நானும் முந்திலிருந்து வேலை செய்யறேன்டா, நானும் தான் இருக்கிறேன் சீன்ல என்று காட்டிக்கொள்வதற்கு. நம் ஆண்டவர் வம்பும் செய்வார். அவர் வம்பும் சில நேரம் கிண்டலாய் வம்பும் செய்வாரப்பா. எனக்கு அந்த வம்பெல்லாம் பண்ணும் பொழுது ரொம்ப பிடிக்கும். சும்மா வெளிப்படுத்தல் 20 முதல் 2 வசனங்களை வாசிங்களேன். வெளிப்படுத்தல் 20 இது கடைசி காலத்தில் நடக்க போகுதா? ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்துக்கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து. இப்போ இதுல பாருங்க, பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்டவன் என்று விட்டிருக்கலாம். ஆண்டவர் அவனை சும்மா குஷிப்படுத்த சீண்ட பழைய பாம்பாகிய ஒரு சத்துரு. அப்ப அவருக்கு அது ஒரு பெரிய சந்தோஷம். ஆண்டவரே என்னைய பழையன்னு சொல்லிட்டார். இது ஒரு தேவையில்லாத வம்பு. அப்படி சொல்லவே தேவையில்லை. நமது ஆண்டவர் நையாண்டி பண்ணுகிறார். வந்தடா நீ, நான் படைத்த முதல் தம்பதியினிடத்துக்கு வந்தாய். எப்படி வந்தாய்? ஒரு சர்ப்பமாய்த்தானே வந்தாய். அன்றிலிருந்து நீ செயல்பட்டாய் அல்லவா? இது உன்னுடைய முடிவு. இதுதான் முடிவு. வெளிப்படுத்தல் 20 அவன் முதல் 1000 வருடங்களுக்கு கட்டப்படுவான், அப்புறம் கொஞ்சம் அவிழ்க்கப்படுவான், அதற்கு பிறகு நித்திய நரகத்திலே அக்கினியிலே தள்ளப்படுவான். அதுதான் 20வது அதிகாரம் தான் அவனுடைய கடைசி அதிகாரம். கடைசி அதிகாரத்திலே அவனுடைய நியாய தீர்ப்பை மொழியும் போது பாருங்கள், கிண்டலாக அவனை நையாண்டியும் பண்ணுகிறார். பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய ஒரு சந்தோஷப்படுத்திட்டு. அதாவது இது எப்படி இருக்கு தெரியுமா? எனக்கு தூக்கில போடுறவனுக்கிட்ட கேட்பாங்க, உன்ட கடைசி ஆசை என்ன? அது உண்மையிலே ஒரு கிண்டலான கேள்வியா இல்லையா? தூக்கிலே போட போகிறார்கள், கயிறை மாட்ட போகிறார்கள். கடைசி ஆசை என்ன? நான் தூக்கில தொங்க கூடாதுன்னு சொன்னா விடவா போறான்? கடைசி ஆசையை நிறைவேற்றவா போகிறார்கள்? ஏதோ கடைசி ஆசை, ஏதாவது ஒன்று சாப்பிட தாருங்கள், குடிக்க தாருங்கள், யாரையாவது
பார்க்கக்கூடிய ஒரு ஆளை பார்க்க விடுங்கள் என்றால் ஓகே. மற்றபடி கடைசி ஆசையை தீர்க்கவா முடியும்? ஆண்டவர் சட்ட ரீதியாக சாத்தானுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் பொழுது அவனுடைய கடைசி ஆசையை ஏற்கனவே தெரிந்து வைத்திருக்கின்றபடியினால் அந்த கடைசி ஆசையை கிண்டலாக நிறைவேற்றுகிறார் ஆண்டவர். ஏனென்றால் நீங்கள் உண்மையாய் அந்த ஸ்கிரிப்டை நீங்க பார்த்தீங்கன்னா அது பழைய பாம்புன்னு ஒண்ணு வரவே தேவையில்லை. அது சும்மா இந்த சாத்தான் கையாளுகின்றான். அந்த நவீனங்களுக்குள்ளாக மறைந்து கிடக்கும் புராதனங்களை கண்டுபிடிப்பது, புராதன தெய்வங்களை மறுபடி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். ஆனால் தேவன் என்ன செய்கிறார்? தன்னுடைய வீரத்தனத்தின் நிமித்தமாக, அப்போ சாத்தான் தனது தலைநகரமாய் தெரிந்து கொண்ட, இன்று நீ காணும் இந்த இயரை இனிமேல் காண மாட்டாய்,